அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா வலுவு சொற்களை நீக்குதல் அதை பற்றி பார்க்கலாம். வலுவு சொற்கள் வந்து நம்ம ரெகுலராகவே வந்து நம்ம டிஎன்பிசி குரூப் 4 குரூப் 2 ஆகட்டும் ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூ 1 to 2 கொஷின்ஸ் வந்து கேட்டுட்ருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வலுவு சொற்கள் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா பேச்சு வழக்கு சொற்களை அப்படியே எழுத்தில் கொண்டு வருவது. ஓகேங்களா? தவறு. இப்போ பேச்சு வழக்கில் வந்து நம்ம ஒரு சொல் பேசுகிறோம், என்ன பண்ணுற அப்படின்றத வந்து எழுத்து வழக்கில் அப்படி கொண்டு வர முடியாதுல்ல. ஸோ என்ன பண்ணி கொண்டு இருக்கிறாய் அப்படின்ற மாதிரி தான் கொண்டு வர முடியும். ஸோ அப்படி கொண்டு வரதான் ரைட்டு. அதே வந்து பேச்சு வழக்கு சொல்ல என்ன பண்ணக்கூடாது, எழுத்து வழக்கு சொல்ல கொண்டு வரக்கூடாது. அப்படி கொண்டு வரது தான் தவறு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா வலுவு சொற்களை நீக்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வாறு எழுதுவதனை வலுவு சொற்கள் அப்படின்னு சொல்லி கூறுவார்கள். அவற்றுக்குரிய எழுத்து வழக்கு சொற்களை எழுத்து முறை சொற்களை எழுதுவதே முறை அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ வலுவு சொற்களை திருத்தல் பாருங்கள், அடமழை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? நாமளாம் என்ன சொல்லுவோம், மழை பெய்யுது அப்படின்னா அடமழையாக பெஞ்சிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை வந்து என்ன எப்படி சொல்லணும் அப்படின்னா அடைமழை அப்படின்றதான் சரியான திருத்தம். வீட்டில் இருக்கிற காய்கறி அறுக்கிறதுக்கு பயன்படுத்துறது வந்து அருவாமனை அப்படின்னு சொல்லுவோம். அதோடைய எப்படி திருத்தம் எப்படின்னா அருவாள் மனை. ஓகேங்களா? அரிவாள் மனை அப்படின்னு சொல்லுவோம். அவரைக்காய் அப்படின்றத அவரைக்காய் அப்படின்றதான் திருத்தமாக வந்து சொல்லணும். தவக்காலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? வீட்டில் வந்து தவக்காலை வந்துச்சு அப்படின்னா தவக்காலை அப்படின்னு சொல்லுவோம். அதோடைய திருத்தம் என்ன அப்படின்னா தவளை அப்படின்றதான் சரியான சொல். சிலவு அப்படின்னு சொல்லுவோம். எவ்வளோ செலவாயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதற்கான சரியான தமிழ் சொல் என்னது செலவு அப்படின்ற தமிழ் சொல். தாவாரம் அப்படின்னு சொல்லுவோம். வீட்டின் முன்பகுதி என்னன்னு சொல்லுவோம், தாவாரம் அப்படின்னு சொல்லுவோம். அதோடைய சரியான தமிழ் சொல் என்னது அப்படின்னா தாழ்வாரம் அப்படின்றது. சுடுதண்ணீர் வச்சாச்சா அப்படின்லாம் கேட்பாங்களா? அதாவது இப்போ லாஸ்ட் இயர் ஒரு கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க, என்ன அப்படின்னா தண்ணீர் வெந்நீரானாலும் தீயை அணைக்கும். ஸோ அந்த வெந்நீர் அப்படின்ற வார்த்தையை மட்டும் எடுத்துகிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்தாங்க. அழுக்கு தண்ணீர் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருந்தாங்க. நான் கூட அதில் மிஸ்டேக் மேக் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு சுடுதண்ணீர் அப்படின்னா அதுக்கான சரியான தமிழ் சொல் என்ன அப்படின்னா வெந்நீர் அப்படின்றலாம். ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து தண்ணீர் வெந்நீர் ஆனாலும் தீயை இணைக்கும் அப்படின்றது அதில் ஆன்சராக இருக்கும். எண்ணெய் அப்படின்னா எண்ணெய் அப்படின்றதான் சரியான தமிழ் சொல். ஒற்றை அப்படின்னு சொல்லுவோம். அதோடைய தமிழ் சொல் என்ன ஒட்டடை அப்படின்றது. கவுறு அப்படின்னு சொல்லுவோம். அதோடைய தமிழ் சொல் கயிறு அப்படின்றது. ஸோ பச்சை தண்ணி அப்படின்னா என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா குளிர்ந்த நீர் அப்படின்னு சொல்லலாம். நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரிலேட்டடான வீடியோஸ் வந்து பயனுள்ள வீடியோ வந்து நம்ம நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். போய் பாருங்கள். பிளேலிஸ்ட்டில் வந்து இலக்கணம்லாம் பார்த்திங்கன்னா 8th வரைக்கும் போட்டிருக்கேன். ஓகேங்களா? நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. 11 கீழ்கணக்கு நூல்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சமய முன்னோடிகள், அது அவங்க வந்து அப்பர், தேவர், சுந்தரர் அவர்களை பற்றி, புலவர்களை பற்றி எல்லாமே வீடியோ வந்து பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஃப்ரீயாக இருந்தால் போய் பாருங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் போடுங்க. அடுத்தது வந்து பாருங்கள், நஞ்சை அப்படின்றது என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா நன்சை நிலம். நஞ்சை நிலம் அப்படின்றது என்னன்னு சொல்லலாம், நன்சை நிலம் அப்படின்னு சொல்லலாம். காற்று. ஸோ காற்றுன்னு சொல்லுவோம் அப்படின்னா காற்றில். ஓகேங்களா? காத்தில் அப்படின்னா காற்றில். காற்று அப்படின்றதுக்கான சரியான தமிழ் சொல்லணுது காற்று. முழிக்கிறது அப்படின்னா விழிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். காலையில் எழுந்தவுடனே முழிக்கிறான், இப்போ தான் முழிக்கிறான் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதுக்கு சரியான தமிழ் சொல் என்ன அப்படின்னா விழிக்கிறான் அப்படின்றது. பெய்த மழை அப்படின்னு சொல்லுவோம். பெய்த மழை அப்படின்றது தான் சரியான தமிழ் சொல். ஸோ வெயிலில் அப்படின்னா வெயிலில் அப்படின்னு வந்து நம்ம இன்சர்ட் பண்ணி சொல்லுவோம். ஆனால் அதுக்கான சரியான தமிழ் சொல் என்னது வெயிலில் அப்படின்றது. போத்திய அப்படின்னா போர்த்திய. ஓகேங்களா? போத்திய அப்படின்னா தமிழ் சொல் வந்து போர்த்திய அப்படின்றது. வலுவற்ற சொற்களை நீக்க இதில் பாருங்கள், அருவாமனை அறிவாள்மனைன்னு சொல்லுவோம். தாவாரம் தாழ்வாரம், அடமலை அடைமலை, ஒற்றை அப்படின்றது சரியாக இருக்கு பாருங்கள், ஒட்டடை அப்படின்னு சரியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்து பிறமொழி சொற்களை நீக்குதல். அங்கத்தினர் அப்படின்னா உறுப்பினர், அதிகாரி அப்படின்னா அலுவலர், அதிபர் அப்படின்னா தலைவர். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்டென்ஸ் மாதிரி கொடுத்துட்டு இடையில வந்து ஒரே ஒரு இப்போ அங்கத்தினர் அப்படின்றதுக்கு பதிலாக என்ன கொடுத்துருப்பாங்கன்னா இப்போ எப்படி சொல்கிறா அதிகாரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ போலீஸ் அதிகாரி என்ன பண்ணார், இது மாதிரி வந்து திருடனை கைது செய்தார் அப்படின்னு சொல்லுவார். அதில் வந்து போலீஸ் அப்படின்றது வந்து ஆங்கில சொல். அதுக்கான தமிழ் சொல் என்னது போலீஸ் அப்படின்றது காவல் அதிகாரின்றதுக்கான காவல் அலுவலர். ஓகேங்களா? காவல் அலுவலர் திருடனை கைது செய்தார் அப்படின்னு சொல்லணும். அதிபர் அப்படின்னா தலைவர், அந்நியர் அப்படின்னா அயலவர், அபிஷேகம் அப்படின்னா நீராட்டு, அபூர்வம் அப்படின்னா புதுமை, அலங்காரம் அப்படின்னா ஒப்பனை. இது எல்லா வார்த்தைக்குமே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக
கண்டிப்பாக தமிழ் அர்த்தம் தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஆனால் நம்ம தமிழ் அர்த்தம் அதிகமாக பயன்படுத்தாததுனால உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஒரு டைம் பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும். இது ரிலேட்டடாக வந்து ஓல்டு கொஷின்ஸ் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றதும் அப்போ தான் உங்களுக்கு புரியும். அனுமதி அப்படின்ற இசைவு அப்படின்றதான் சரியான தமிழ் சொல். ஆபத்து அப்படின்னா இடர், ஆராதனை அப்படின்னா வழிபாடு, ஆசீர்வாதம் வாழ்த்து, அர்த்தம் அப்படின்னா பொருள். பாருங்கள், அர்த்தம் அப்படின்றதுக்கான தமிழ் சொல்ல கூட அர்த்தம் அப்படின்றது கூட பிறமொழி சொல். அதற்கான தமிழ் மொழி சொல் என்னது? பொருள். ஆரம்பம் அப்படின்னா தொடக்கம், லஞ்சம் அப்படின்னா கையூட்டு, லாபம் வருவாய், உத்தரவு ஆணை, உத்தியோகம் பணி அல்லது அலுவல், உபயோகம் அப்படின்னா பயன், கிராமம் அப்படின்னா சிற்றூர், குமரன் அப்படின்றது வந்து கூட பார்த்திங்கன்னா தமிழ் சொல் கிடையாது. குமரன் என்பதற்கான தமிழ் சொல் மகன் அப்படின்றது. சாவி அப்படின்னா திறவுகோல், நஷ்டம் அப்படின்னா இழப்பு, நாஸ்டா அப்படின்னா சிற்றுண்டி, பாக்கி அப்படின்னா நிலுவை. ஸோ இந்த குமரன், நஷ்டம், பாக்கி, விஞ்ஞானம், நிபுணர் இதெல்லாம் திரும்ப திரும்ப கேட்ட கொஷின்ஸ். ஓகேங்களா? ஸோ பாக்கி அப்படின்னா வந்து நிலுவைத் தொகை அப்படின்னு அர்த்தம். கஜானா அப்படின்னா கருவூலம், விஞ்ஞானம் அறிவியல், ஜனங்கள் மக்கள், நிபுணர் வல்லுனர், காரியத்தரசி அப்படின்னா செயலாளர், சேத்திரங்கள் அப்படின்னா கோவில்கள், சத்திரங்கள் இல்லை சத்திரங்கள் அப்படின்னா வந்து கோவில்கள், விக்கிரகங்கள் அப்படின்னா சிலைகள், மார்க்கம் அப்படின்னா வழி. மார்க்கம் அப்படின்னா என்ன சொல்லலாம்? வழி. யாத்திரை அப்படின்னா பயணம், விரதம் அப்படின்னா நோன்பு, வாசிக்கும் அப்படின்னா படிக்கும். வாசிக்கும் அப்படின்றது என்னது? படிக்கும். ஆரோக்கியம் அப்படின்னா உடல் நலம். ஆரோக்கியம் என்பது எதை குறிப்பது? உடல் நலம். அதிசயம் அப்படின்னா வியப்பு, சகோதரன் உடன் பிறந்தவன். சகோதரன் அப்படின்றது கூட என்னது? பிறமொழி சொற்கள் தான். ஸோ அதற்கான தமிழ் சொல் என்னது? உடன் பிறந்தவன். ஆனந்தம் அப்படின்னா மகிழ்ச்சி, தீபம் அப்படின்னா ஒளி, கும்பாபிஷேகம் அப்படின்னா குடமுழக்கு, சரித்திரம் அப்படின்னா வரலாறு. ஸோ சரித்திரம். சாதம் அப்படின்னா பாருங்கள், சாதம் அது உள்ள பிறமொழி சொல். சபதம் அப்படின்னா சூளுரை, சாதம் அப்படின்னா சோறு, பௌத்ரி அப்படின்னா பெயர்த்தி, சமஸ்தானம் அப்படின்னா அரசு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முக்கியஸ்தர் அப்படின்னா முதன்மையானவர், இலாக்கா துறை, பிரதானம் முதன்மை, உத்தியோகஸ்தர் அலுவலர், அகிலம் உலகம், ஆயுதங்கள் கருவிகள், உபதேசம் அறிவுரை, கம்பீரம் மிடுக்கு, காகிதம் தாள், திரவியம் செல்வம், நிருபர் செய்தியாளர், நீதி முறைமை, நீதி அப்படின்றது முறைமை, வருடம் அப்படின்றது கூட பார்த்திங்கன்னா பிறமொழி சொற்கள் தான். ஸோ அதுக்கு தமிழ் சொல் வந்து ஆண்டு. காப்பித்தான் தலைமை மாலுமி அதாவது கேப்டன், தொங்கான் அப்படின்னா கப்பல், பிராணரசம் அப்படின்னா உயிர் வலி அப்படின்றது. ஸோ இது ரிலேட்டடாக ஓல்டு கொஷின்ஸ் என்ன இருக்கு பாருங்கள். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். ஸோ சாவி அப்படின்றதுக்கான தமிழ் மொழி சொல் என்னது? திறவுகோல் அப்படின்றது லாஸ்ட் இயர் கேட்ட கொஷின். காப்பித்தான் அப்படின்னா என்னது? தலைமை மாலுமி அப்படின்றது. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல் பாருங்கள். நிபுணர் அப்படின்னா வல்லுனர், தொங்கான் அப்படின்னா கப்பல். ஸோ பிறமொழி சொல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆதி, அகில், விசும்பு, காணல் இதெல்லாம் வந்து பிறமொழி சொற்கள், பிறமொழி அற்ற சொல் தொடர்கள். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சரியான சொல்லை தேர்ந்தெடு. விவாகம் அப்படின்னா திருமணம். விவாகம் அப்படின்றது திருமணம். சர்க்கார் அப்படின்னா மேலே பார்த்தோம் அரசாங்கம். இது சரியான இணையை தேர்வு செய்க. உத்தரவு அப்படின்னா என்னது? பணியா? இல்லை. உத்தரவு அப்படின்னா வந்து ஆணை அப்படின்னு சொல்லலாம். பாக்கினா இழுவை தொகை. கஜானா அப்படின்னா வந்து என்னது? பணம் சேமித்து வைக்கப்படும் இடம். அலங்காரம் அப்படின்னா ஒப்பனை. இதுதான் சரியான ஆன்சர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தவறான இணையை தேர்ந்தெடுக்க. தவறான இணை பார்த்திங்கன்னா உத்தியோகம் அப்படின்னா அலுவல். ஓகே. அடுத்து நிபுணர் அப்படின்னா வல்லுனர், அங்கத்தினர் அப்படின்னா உறுப்பினர். காரியத்தரசி அப்படின்னா என்னன்னு மேலே பார்த்தோம் அப்படின்னா செயலாளர் அப்படின்றது வந்து சரியான ஆன்சர். தலைவர் கிடையாது, செயலாளர் அப்படின்றது தான் காரியத்தரசி அப்படின்றதுக்கு சரியான ஆன்சர். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பயனுள்ள வகையில் உங்களுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி நண்பர்களே. பாய்.